தயாரா இருக்கியா ராஜு? நான் தயாரா தான் இருக்கேன். திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா என்ன? இதுக்கு முன்னாடி வீட்டோட ஜன்னலை உடைச்சிங்க, இப்போ என்னோட பல்ல உடைக்க பாக்குறீங்களா? சரிம்மா, கோவப்படாதீங்க. நாங்க வேற எங்கயாவது போய் விளையாடிக்கிறோம். அவுட்! இப்போ நான் தான் பேட்டிங் ஆடுவேன். நான் அவுட் ஆகல. பீம் லைனை தாண்டி வந்து பால் போட்டான். ராஜு, நீ அப்புறமா மறுபடியும் பேட் பண்ணு. இப்போ ஜக்கு பேட்டிங் பண்ணட்டுமே. எல்லாம் போச்சு. எல்லாரும் இந்த பீமை தான் ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு கூப்பிடு. பயப்படல. என் பேரு கிஸ்மத் வாலா. கிஸ்மத் வாலாவா? என் பேரு கிஸ்மத் வாலா. இன்னைக்கு யாரோட தலையெழுத்தை எழுத? உன்னோட தலையெழுத்த நான் மாத்தி எழுதி காட்டுறேன். என் பேரு கிஸ்மத் வாலா. தலையெழுத்த மாத்தி எழுதுறது என்னோட வேலை. உன் தலையெழுத்த நான் மாத்தி எழுதிட்டேன். நானும் இதே மாதிரி எழுதுனா நான் எழுதுவது அனைத்தும் பிரமாதம் பிரமாதம். உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய ஆளுதான். வேணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தூங்குங்க, நல்லா படுத்து தூங்குங்க. நான் இங்க தானே இருக்கேன். காலியா பாத்துப்பல்ல. அம்மா எல்லாருக்காகவும் லட்டு கொடுத்து அனுப்பி இருக்காங்க. உங்க அம்மாவோட லட்டு எப்பவுமே சுவையானது. இப்போ இவங்க தலையெழுத்து எப்படி மாத்திரம் பாருங்க. சுட்கி, வீட்டுக்கு வா. நீ இதுக்கப்புறம் இவங்க கூட விளையாடவே கூடாது. ஏன் இப்படி சொல்றீங்க? நாங்க எந்த தப்பும் பண்ணலையே. பீம் கண்டிப்பா காளியா தான் ஏதோ பண்ணிருக்கான். காளியா, நீ என்ன பண்ணனு சொல்லு. இப்பவே சொல்றேன் கேளு. வாழைப்பழம், என் வாழைப்பழத்தை இவங்க திருடிட்டாங்க. இது எப்படி இருக்கு? காளியா, இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றத முதல்ல நிறுத்து. காளியா, பீம், உன்னை நாங்க கைது பண்றோம். என் பேரு தான் கிஸ்மத் வாலா. தலையெழுத்த மாத்தி எழுதுறது தான் என் வேலை. என்னோட மந்திர பொருளை காணுமே. கண்டிப்பா அந்த காளியா தலைவன் தான். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட காளியா. பெரிய பீமும் போயிட்டானா? இப்ப மகாராஜாவுடைய தலையெழுத்த நான் மாத்தி எழுதுறேன். நீ யாரு? இப்ப பாரு. இந்த கிஸ்மத் வாலாவியா ஏமாத்த பார்த்த உன்னோட டோலக் பூரியை இப்ப நான் அழிக்க போறேன் பாரு. டோலக் பூரை நான் அழிக்க போறேன். டோலக் போருக்கு எதுவும் ஆகாது. என்ன மன்னிச்சிரு பீம். போட்டிய ஆரம்பிக்கலாம். நான் இல்லாமலேயே நீங்க போட்டி ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனா தலைவா, இந்த போட்டியில நீங்க கலந்துக்கணும்னா பீமும் சுட்கிக்கும் நடுவுல இருந்து நீங்க போய் ஆகணுமே. முடியுமா? சைஸா பாருங்க.
நீங்க அரண்மனையில இருக்கிற கதவுலயே மாட்டிக்கிறீங்களே தலைவா. என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்துல எல்லாருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் பிறந்த நாள் வருது, அது உனக்கே தெரியும். ஆனா என்னுடைய பிறந்த நாள் என்னைக்குன்னு எனக்கே தெரியாது. நீங்க என்னைக்கு பிறந்தீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு பிறந்த நாள் வரும். ஆனா என்னைக்கு நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியவே தெரியாது பீம். இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் என்னுடைய பிறந்த நாள்னு யாரோ எனக்கு கேக் அனுப்பியிருக்காங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு கேக்கா? அட பாருங்க கேக். சூனியக்காரிகளால பிறந்த நாளை கொண்டாடவே முடியாது. உங்ககிட்ட உதவி கேட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் வருத்தப்பட்டதுனாலதான் இந்த ஊர்ல கண்ணீர் மழை பெய்யுது. இப்போ இந்த கண்ணீர் மழையை நிறுத்துறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். சரி, ஆனா எப்படி? அத நீயே கண்டுபிடி. என் பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லு, இல்லன்னா இந்த கண்ணீர் மழை நிக்கவே நிக்காது. ஆனா இன்னொரு சூனியக்காரி இருக்கா. அந்த சூனியக்காரிக்கு இந்த நல்ல சூனியக்காரியோட பிறந்த நாள் பத்தி தெரிஞ்சிருக்கலாம்ல. அப்படின்னா நல்ல சூனியக்காரி கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? நான் விவரமா சொல்றேன். நாம இப்போ உடனே போய் அந்த கெட்ட சூனியக்காரியை சந்திக்கணும். கெட்ட சூனியக்காரி. நான் போட்ட திட்டங்கள் வெற்றிகரமா முடிஞ்சது. டோலக்பூரும் நல்ல சூனியக்காரியோட கண்ணீர் மழையில முழுசா முழுக போகுது. எங்க கூட வா. நல்ல சூனியக்காரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. பாவம் நல்ல சூனியக்காரி கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகும் போது என்னுடைய சக்தி மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த பீம் லட்டு சாப்பிடு. இந்த கெட்ட சூனியக்காரிக்கு நீ யாருன்னு காட்டிடு. பீம், நீ வந்தது நல்லதா போச்சு. காலையில இருந்து டோலக்பூர்ல இப்படி மழை பெய்யுதே. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மகாராஜா. இது எல்லாத்துக்குமே இந்த கெட்ட சூனியக்காரி தான் காரணம். என்ன என் பிறந்த நாள் எப்போன்னு தெரிஞ்சிடுச்சா? உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த கெட்ட சூனியக்காரி உங்களுக்கு வேணும்னே கேக் அனுப்பியிருந்தா. இவ உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அது எல்லாமே போய்தான். கண்ணீர் மழையும் குறைஞ்சிருச்சு பீம். இவகிட்ட கேளுங்க. இவ பிறந்த நாள் என்னைக்கு வருதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தான் உங்க பிறந்த நாள். இனிமே எல்லா வருஷமும் இதே நாள உங்க பிறந்த நாளை நம்ம கொண்டாடலாம். அங்க யாரோ வித்தியாசமா ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஓடுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான் பண்றேன். இங்க இங்க மேல பாரு. மேல. என்னோட பேரு ரமன். நான் அபியங்களோட ரிலேட்டிவ். அவரை மாதிரியே சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன். அதுதான் என்னோட ரோபோ. அது பேரு லல்லு. லல்லுவா? பேரே வித்தியாசமா இருக்கு. அவனும் வித்தியாசமானவன் தான். எல்லா காரியத்தையும் கெடுத்து வைப்பான். சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் சுத்தம் சுத்தம். ஆனா இது ஏன் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுது? ஏன்னா நான் தான் அதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ண சொல்லிருக்கேன்.
இந்த ரோபோவை காளியாவால மட்டும்தான் கவனிக்க முடியும். சுத்தம் 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 நீ கெட்டவன். சுத்தம் 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 என்ன பண்ற? என்ன விட்டுடு. இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? அவனோட ஸ்விட்ச ஆஃப் பண்ணிடு. சுத்தம் 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 சுத்தம்